அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலை 11வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். வகுத்த உயிர் முதற் பலவாம் பொருள்களுக்கும் வடிவம் வண்ண நல முதற் பலவாங் குணங்களுக்கும் புகுத்தல் உருவல் முதற் பலவாம் செயல்களுக்கும் தாமே புகழ்கரணம் உபகரணம் கருவி உபகருவி மிகுந்த உருப்பதி சாணம் காரணம் பல்காலம் விதித்திடு மற்றவை முழுதும் ஆகி அல்லாராகி உகப்புறும் ஓர் சுத்த சிவானந்த சபைதனிலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். இதான் இந்த 11வது பாடல். இதுக்கு விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்து ஜீவராசிகள் மற்றும் ஜடப்பொருட்கள் பலவற்றிற்கும் வடிவம் வண்ணம் முதலிய குணங்களாகவும் தோற்றுவித்தல் முதலிய செயல்களாகவும் தாமே காரணமும் உபகரணமும் கருவியும் உபகருவியுமாகி காரணம் காலமும் ஆகி இவைகள் இல்லாமலும் ஆகி சுத்த சிவானந்த சபை என்று சொல்லக்கூடிய திருச்சிற்றம்பலத்திலே உயர்ந்தோங்குகின்றவருமான ஒப்பற்ற கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஒன்றே விளங்குகின்றது. இப்படி தான் வள்ளல் பெருமான் இதுக்கு விளக்கம் இப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது அனைத்து ஜீவராசிகளிலும் வடிவம் வண்ணம் குணங்கள் தோற்றுவித்தல் காரணம் உபகரணம் காலம் இவைகளாகவும் இவைகள் இல்லாமலும் விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் எங்கே விளங்குகின்றார் சொல்கிறாரு. திருச்சிற்றம்பலத்திலே, அதாவது சுத்த சிவானந்த சபை என்று சொல்லக்கூடிய திருச்சிற்றம்பலத்திலே உயர்ந்தோங்குகின்றவரான ஒப்பற்ற கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஒருவரே உள்ளார். சரி, இதைத்தான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கு விளக்கமாக ஒவ்வொரு 2 வரிகளுக்காக பார்ப்போம். முதல்ல என்ன சொல்கிறாங்க, அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்து ஜீவராசிகள் மற்றும் ஜடப்பொருட்கள் பலவற்றிற்கும் வடிவம் வண்ணம் முதலிய குணங்களாகவும் தோற்றுவித்தல் முதலிய செயல்களாகவும். இதுக்கு விளக்கம் பார்ப்போம், சான்று பார்ப்போம். இதுக்கு சான்றாக பார்க்கும்போது ஒரு பாடல், திருவருட்பா பாடல், அருமையான பாடல். அண்ட வகை எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் அமைந்த உயிர் எவ்வளவோ அவ்வளவும் அவைகள் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் கலந்த கலப்பு எவ்வளவோ அவ்வளவும் நிறைந்தே விண்டகுமோர் நாதவெளி சுத்தவெளி மோனவெளி ஞானவெளி எனும் முதலாம் வெளிகளெல்லாம் நிரம்பி கொண்டதுவாய் விளங்குகின்ற சுத்த சிவமயமே குளவு நடத்தரசே என் குற்றமும் கொண்டருளே. இங்கே பாருங்கள் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அண்டவகை எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் அமைந்த உயிர் எவ்வளவோ அவ்வளவும் அவைகள் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் கலந்த கலப்பு எவ்வளவோ அவ்வளவும் நிறைந்தே. பாருங்கள் இப்படி அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பலவிதமான வெளியே சொல்கிறாங்க. விண்டகுமோர் நாதவெளி சுத்தவெளி மோனவெளி முதலாம் வெளிகளெல்லாம் நிரம்பி கொண்டதுவாய் விளங்குகின்ற சுத்த சிவமயமே குளவு நடத்தரசே என் குற்றமும் கொண்டருளே. இன்னும் கூட சில பாடல்கள் இருக்குது. மகாதேவ மாலையில் இருக்க பாடல்கள் இருக்குது, அதை பார்ப்போம். உலகநிலை முழுதாகி ஆங்காங்கு உள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளிதானாகி கலகநிலை அறியாத காட்சியாகி கதியாகி கலகநிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெய்ஞான கண்ணதாகி இலகு சிதாகாசமாய் தற்பரமாய் பரமாகாச இயல்பாகி
இணை ஒன்றும் இல்லாதாகி அழகில் அறிவானந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவே அப்படின்னு ஒரு பாடல். இன்னொரு பாடலில் அண்டங்கள் பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி அளவாதீத அதீதமாகி பிண்டங்கள் அனந்த வகையாகி பிண்டம் பிறங்குகின்ற பொருளாகி பேதந்தோற்றும் பண்டங்கள் பலவாகி இவற்றை காக்கும் பதியாகி ஆனந்தம் பழுத்து சாந்தம் கொண்டு எங்கும் நிழல் பரப்பி தலைத்த ஞான கொழுங்கடவுள் தருவாகி குலவும் தேவே அப்படின்னு பாடுறாங்க. இன்னொரு பாடல் அந்தரம் இங்கு அறிவோம் மற்றதனில் அண்டம் அடுக்கடுக்காய் அமைந்த உளவறிவோம் ஆங்கே உந்துரும் பல் பிண்டநிலை அறிவோம் சீவன் உற்றநிலை அறிவோம் மற்ற அனைத்தும் நாட்டும் எந்தை நினது அருள் விளையாட்டு அந்தோ அந்தோ எல்லளவும் அறிந்திலோம் என்னே என்று முந்து அனந்த மறைகளெல்லாம் வலுத்த நின்ற முழு முதலே அன்பர் குறை முடிக்கும் தேவே. இதெல்லாம் இந்த அண்டங்கள்லையும் அதில் உள்ள ஜீவராசிகள் மற்றும் பல ஜட பொருட்களிலும் வடிவம் வண்ணம் முதலியவைகளாகவும் தோன்றல் தோற்றுவித்தல் முதலிய செயல்களாகவும் விளங்குகின்றார் அப்படின்றதுக்கு நான் இந்த பாடல்கள் எல்லாம் பாடினேன். இப்போ அடுத்து தாமே கரணமும் உபகரணமும் அப்படின்றதுக்கு இந்த பாடல் பாருங்கள். இது அகவலில் வருது. அதாவது 663 664 இந்த பாடல் வரிகள். கரணமும் இடமும் கலை முதல் அணையுமோர் அறநிலை வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய கரணங்களும் பூர்வ மத்தியாகிய சிற்சபையும் சுவாசமும் ஒன்றுபடும் ஓர் பாதுகாப்பான நிலையாக வகுத்த அருட்பெரும் ஜோதி. இங்கே இடம் சொல்கிறது அந்த சிற்சபை தான் சொல்கிறாங்க. அதாவது மனசு, சிற்சபையில் அந்த சுவாசம், இது மூணும் ஒடுங்கி அந்த நிலையை தான் சொல்கிறாங்க. அந்த மூன்றும் ஒன்றுபடும் ஓர் பாதுகாப்பான நிலையாக வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு அகவல் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அது இங்கே சரியாக பொருந்தி வரும். அதுக்கப்புறம் உள்ள வரிகள் காரணமும் காலமும் ஆகி அதுக்கு சான்றா அகவல் பாடல் 53 54 காரண காரியம் காட்டிடு வெளியெனும் ஆரண சிற்சபை அருட்பெரும் ஜோதி. அதாவது காரண காரியம் அதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். காரணம்ன்றது சூட்சுமம், காரியம்ன்றது வெளிப்படையாக தெரியும். இப்போ நம்ம அதுதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, அதாவது நல்ல உதாரணம் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது இந்த உடம்பு காரியப்படுகிறது, அதற்கு காரணமாக இருப்பது இந்த உடம்பில் உள்ள உயிரே ஆகும். அதுபோல அண்ட சராசரங்களின் செயல்பாடு காரியம், அதற்கு காரணம் இறைவன். தெளிவாக இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. காரண காரியம் காட்டிடு வெளியெனும் ஆரண சிற்சபை அருட்பெரும் ஜோதி. சரி, இப்போ அடுத்து நம்ம இதுக்கு என்ன பார்க்கணும், அதாவது காரண காலம் பார்த்துட்டோம். இது எதுவுமே இல்லாமலும் சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் காரண காரியம், அதாவது கரணம் உபகரணம் எல்லாமாக இருக்கிறது, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கிறதுன்னு பார்த்தோம். தோன்றுதல் தோற்றுவித்தல் செய்கிறது எல்லாமே இருக்குது. அது இல்லாமலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமலும் அப்படின்றதுக்கு இந்த பாடல் பாருங்கள். அதாவது வல்லதாய் எல்லாமாகி எல்லாமும் அல்லதாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதி. அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் எல்லாமாவும் விளங்குறாங்கன்னு பார்த்தோம். அதாவது வெளியேட்டுக்கு எல்லாம் அப்பாலும் அதற்கு அப்பாலும் எல்லாத்துக்குள்ளேயும், அதாவது வடிவம் வண்ணம் அப்புறம் தோன்றுதல் தோற்றுவித்தல் பலவாகவும் இருக்குதா பார்த்தோம். அதே சமயத்தில் அவருக்கு உருவம் இல்லாததுனால அவர் இல்லாதது மாதிரியே இருக்கிறாரு. அதாவது இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருள்களிலும் நீக்கமர கலந்து அவனே எல்லாமாகி விளங்குகின்றான். அவ்வாறு நீக்கமர எங்கும் எதிலும் நிறைந்திருந்தாலும் அவனை காண முடியவில்லை. எனவே இறைவன் எதிலும் இல்லாதது போலும் எண்ண முடிகிறது. சர்வ வல்லபம் பொருந்தியவனாகவும் எல்லா பொருட்களிலும் கலந்து நிறைந்து விளங்குபவனாகவும் தோற்றமில்லாமலும் இருப்பதால் எல்லா பொருட்களிலும் அவன் இல்லாதவனாகவும்
விளங்கும் இல்லாதவனாகவும் விளங்குவதாகவும் பொருள்படுமாறு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. அதாவது எல்லாத்துலேயும் இருக்கிறான், அதே சமயத்தில் அவன் உருவம் இல்லாமல் இருக்கிறதுனால அவன் எல்லாத்துலேயும் இல்லாதது மாதிரியும் ஒரு பொருள் படுமாறு இறைவன் விளங்குகின்றான். அதுக்கு தான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, வல்லதாய் எல்லாமாகி எல்லாமும் அல்லதாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதி. இப்போ இந்த வரிகளில் என்ன சொல்கிறாங்க, முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களும் சொன்னாங்க. எல்லா உயிர்களையும் இருக்கான், கரணமாக செயல்படுறான், கருவிகளாக செயல்படுறான். அதாவது அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, காலம், அந்த காலம் காரணம், இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கான், எல்லாமே சொல்லிட்டு வந்தவங்க இவைகள் இல்லாமலும் ஆகி அப்படின்றாங்க. இவைகள் இல்லாமலும் ஆகின்றதுக்கு தான் நான் இப்போ அகவல் பாடல் மூலமாக சொன்னேன். அதாவது என்ன சொன்னேன், வல்லதாய் எல்லாமாகி எல்லாமும் அல்லதாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதி. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் சொன்ன எல்லா வரிகளுக்கும் சான்றாக நான் அகவலில் இருந்தும் மகாதேவமானியில் இருந்தும் பாடல் பாடி உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் தெய்வமணி மாலை 12வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.